நேற்று ஊர்லேருந்து வரும்போதே நைட்டு 10:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பேசாமல் படுத்தாச்சு. காலையில எழுந்திரிச்சு வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸ் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு லெமன் ரைஸ் தான் வச்சுருந்தேன். ஏன்னா லெமனும் இருந்தது, உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தது. அதனால் அதை வச்சு சிம்பிளாக லஞ்ச் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். டிஃபனுக்கு வந்து இட்லி வச்சு தேங்காய் துவையல் வந்து அரைச்சாச்சு. பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லி நானே ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேருமே போயிருந்தோம். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் வந்து துணி போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் காய போட்டுட்டு வாங்கிட்டு வந்து வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்து பூசங்கிறதுனால ஃபுல்லாக ஏதாவது வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஆனால் வீட்டில் ஆள் இல்லாதனால சுத்தமாகவே வீடு ஒரு வாரமாக ஃபுல்லாக தூசி அடைஞ்சு போய் கிடக்கு. அதோட வீடு தலைகீழ இருக்கிற மாதிரி இருந்தது. சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு அதை தான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரி தைப்பூசத்துக்கும் க்ளீன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காக வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாப்பு வந்து போட்டு முடிச்சிட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப்பு அடுப்பு இது எல்லாமே தொடச்சி முடிச்சிட்டேன். காலையில் லஞ்சு சிம்பிளானது இருந்தனால டக்குன்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு முடிச்சுட்டு எல்லா இடத்துக்கும் மேட்டை வந்து துவைக்க போட்டுட்டு புதுசாக வந்து துவைச்ச மேட்டை லஞ்ச் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் போல் கொஞ்சம் அந்த அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஸ்டாண்டெல்லாம் மாட்டிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு காலையில் காயப்பட்ட துணியெல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கையோடு மடிச்சு எடுத்து வச்சிடலாம்னு சொல்லி அந்த வேலையை தான் பார்த்து இருந்தேன். இப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி ஏதாவது ஒரு வேலை வந்து ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்னோட டே வந்து